So in this question, there is a ship A and ship B. Ship A வந்து traveling towards northeast. Okay, so let me mark this is east, west and north, south. Ship A is trailing in this direction. இங்கே A இருக்காருன்னு வச்சுப்போம். Okay, so our velocity வந்து what? V vector is exactly 30 into I cap plus 50 into J cap. ஏன்னா இந்த பக்கம் வந்து I capனு எடுத்துருக்கோம், இந்த பக்கம் J capனு எடுத்துருக்கோம். Okay, and then ship B is at a distance of 80 km east and 150 km north. அப்போ இங்கேருந்து இது 80 km. அதே மாதிரி இங்கே இந்த ஈக்குவேஷனை ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போதைக்கு. ஸோ இங்கே இருக்கார் B. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க 150 km. அண்ட் தென் இந்த டிஸ்டன்ஸ் என்னென்னு கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் 80 km. இங்கே ஷிப் B இருக்கார். அப்போ ஹீ இஸ் sailing towards the west only. அப்போ இந்த டைரக்ஷனில் இவருடைய வெலாசிட்டி which is 10. ஓகேவா? அப்போது நமக்கு என்ன தெரியும், if you find the relative distance equation, if you differentiate this relative distance equation with respect to time and equate it to 0, you will get it. கரெக்டா? இப்போ ஃபஸ்ட்டு ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் we have to find. அப்போது after some time t, இவர் எங்கே இருப்பார், இந்த B ஏதோ ஒரு டைம் கழிச்சு, ஸோ t கழிச்சு பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருப்பார். கரெக்டாக? அப்போது இவருடைய வெலாசிட்டி 10 km/h. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் இவர் ட்ராவல் பண்ணியிருப்பார் அப்படின்னா இட் இஸ் 10 into t. கரெக்டாக? அதே மாதிரி இவர் பார்த்தீங்கன்னா வெலாசிட்டி இஸ் 30 in x direction and 50 in y direction. அப்போது வாட் வில் பி தி பொசிஷன் ஆஃப் யுவர் பொசிஷன் ஆஃப் யுவர் A, இவர் 30, வெலாசிட்டி x டைரக்ஷனில் 30 into t. கரெக்டாக? velocity into time is the displacement, it is along x direction, plus 50. அப்போது 50 into t along j direction. அப்போது இது என்னவாக இருக்கும், இது வந்து A. displacement of that is position of B என்னவாக இருக்கும், already it is moving only in this direction. அப்போ only in x direction I am bothering. ஆல்ரெடி x directionல் 80 இருக்கார். அப்போ ஃபஸ்ட்டு அவர் 80 இருந்திருப்பார், இப்போது 10t வந்திருக்காரு. அப்போ what will be the displacement made? It is simply 80 minus 10t. கரெக்டா? ஸோ ஜஸ்ட் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் திஸ் டிஸ்டன்ஸ். ஓகே, இங்கேருந்து டோட்டலாக இது 18 தெரியும், இட் இஸ் 80, இது 10t. அப்புறம் ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் எனக்கு அது கிடச்சிடும். ஓகே, 80 minus 10t. இது எந்த டைரக்ஷனு? இட் இஸ் பியூர்லி அலாங் வாட்? I டைரக்ஷன். அப்போ J டைரக்ஷனில் 150 ஸ்டார்டிங்கில் இருந்தார், இப்போவும் 150 தான். எந்த பாயிண்டில் கேட்டாலும் 150 தான். ஏன்னா ஒரு இந்த பக்கம் தான் போயிட்டுருக்காரு. இங்கேயும் Y டைரக்ஷனில் 150 தான், ப்ளஸ் 150 into J cap. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணோம், ரிலேட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ we can find the relative displacement equation. So what we will get, a relative displacement AB. It's a vector. கரெக்டாக? அப்போ here if you do, okay, what we will get, இங்கே 30t இருக்கார், இங்கே 10t இருக்கார். ஸோ ஜஸ்ட் ஐம் கோயிங் டு சப்ராக்ட். திஸ் இஸ் வாட்? SA minus SB. அப்போ என்ன கிடக்கும், this minus this. இப்போ மைனஸ் 10t மைனஸ் 30t, அப்போ 40t. இப்போ 80 minus 40t we will get along I cap plus I made a mistake, SA minus SB தானே. அப்போ இது மைனஸ் இது தானே. அப்போ 30 minus of 80 minus of 10. அப்போது what you will get, you will get 80 minus 40t. okay, and then இதை சப்ராக்ட் பண்ணால் what we will get, 50t minus 150 J cap. இதுதான் relative displacement vector equation. அப்போ நம்ம என்ன பண்ணோம், I have to find what is SAB. SAB is the magnitude of that. கரெக்டாக? how will you find the magnitude of that? It is nothing but root of 80 minus 40 t whole square plus 50t minus 150 whole square. ஓகேவா? அப்போது SAB square is nothing but 80 minus 40t whole square plus 50t minus 150 whole square. அப்போது you just differentiate this equation. ஓகேவா? ஸோ கிளாஸ் கட் பண்ணால் அதே மெத்தட் தான். differentiate this,
equate it to 0, find the time period, and the time எடுத்து போய் மறுபடியும் substitute பண்ணி you will get the answer. Okay.